இப்போதைய கேப்ஷன்ல கூட விசில் போடுன்னு பார்ட்டி போட்டு சாங் தான் சிஎஸ்கே விடுற ரெஃபரன்ஸ மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. புரியல என்ன? சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. விசில் போடு. ஸ்டேடியம் விட கேரளால கேப்ஷன்லயே வந்து விசில் போடுன்னு போட்டிருக்காங்க அர்ச்சனா. இல்ல ப்ரோ பிரபுனா கிரிக்கெட் ரிலேட்டடா ப்ரோ இருக்கும். இதோ பாரு ப்ரோ, அந்த தளபதியோட அந்த தலையில வந்து பிப்ரவரி 16 ஏதோ போட்டிருக்காங்க, விஎஃப்டி போட்டிருக்காங்க. ஏதோ பிப்ரவரி 1 மணிக்கு 16 வந்துச்சு அப்டேட்டு ப்ரோ 22 1-5 வந்துச்சுரா. அதுல வந்து என்ன இருக்குன்னா 16 பிப்ரவரி 2022 23 21 21 வேற வேற கண்ட்ரீஸ்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன். ஆக்சுவலி இது ஏதோ கேஸ் போட்ட மாதிரி சீல் அடிச்சிருக்காங்க எல்லாத்துலயும். லெஃப்ட் சைட்ல வந்து செக்ஷன் அப்படின்லாம் போட்டு 217 அதெல்லாம் இவர் ஹீரோவா இவர் வில்லனா? லைனா இனிமே ரிலீஸ் தான் போல. இந்தியன் 2 ஜூன் ஃபாதர் லைனா வந்து போல. இந்தியன் 2 ஜூன் 13, இது தக்கா ஜூன் 28ங்கறாங்க. ஆகஸ்ட் அப்புறம் 15. ராயன் இருக்கு. ராயனும் 3 லாங்குவேஜ் கமரன் மட்டும் அலெக்ஸ் 3 அது கரெக்டா இல்ல. ஆனா லாங்குவேஜ். அதான் நான் கூட இல்ல கனடா வரும்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா ட்ரிபிள் தான். வாரிசு மாதிரி தான் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றோம். இல்ல அலெக்ஸ் நல்லா பாரு, நிறைய ஸ்டாம்ப் தான் இது ஒட்டிக்கிறாங்க. இந்த ஸ்டாம்ப் இதுதான் நல்லா ஒத்து இல்ல ரொம்ப டீடைலா பார்க்க வேணாம். அது வெறும் அத பாஸ்போர்ட் இது அந்த மாதிரி அது விசா ப்ரோ. ஒரு கண்ட்ரில குத்துறது ப்ரோ. ஓவர் ஸ்டாம்பிங்கும் குத்துவாங்க ரெட் கலர்ல. இல்ல இது வரைக்கும் இல்ல இஸ்தான்புல், ரஷ்யா அந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஏதாச்சும் விடுவாங்க அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். சும்மா இன்னைக்கு ஈடித்தாச்சு. முன்னாடியே தான் இன்ஃபர்மேஷன் வந்துதான் ரிலீஸ். அது பிளான் பண்ணாத அந்த பார்ட்டி சாங் இருக்குல்ல, பிரபுதேவா பிரசாந்த் எல்லாம் ஆடுறாங்க. பார்த்தா இந்த தமிழ் மணி ப்ரொஃபசர் மணி இல்ல லக்ஷ்மி ப்ரோ தமிழ்லயே சாங் இப்ப கடைசியா அந்த பொண்ணான சாங் மட்டும் தான் ஒண்ணு ஹிட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு சாங்ஸே இல்ல. என்ன பாட்டு பொண்ணான? அதான் அந்த இவனை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த இண்டிபெண்டன்ட் சாங் ஒண்ணு. அட அந்த இதுவா கட்சி சேகர அதுவா? கட்சி சேகர அதுதான் போட்டு ரீல்ஸ்ல போட்டு பிளேலிஸ்டே அது எம்டியா இருக்கு. அது ஒரு பேங்கான செலிப்ரேஷன் சாங் ஒன்னும் எதுவுமே வரல. இல்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரீச் பண்ணி பாரு, வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டி சீரிஸ் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. சோனி மியூசிக்கே விட்டுருலாம். இல்ல அது திடீர்னு போற போக்குல ஏதோ போஸ்ட் போடுற மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க டி சீரிஸ். அதான் எதுவும் அந்த தம்ப்நெயில் கூட வைக்க மாட்டாங்க அவங்க. சொன்னா இதா இருக்கு. செப்டம்பர் 5 ஓணம் பண்டிகைவா கேரளால? ஓணமா? டீச்சர்ஸ் டே. ஓணம் அப்ப இல்ல, 15ஆம் தேதி நினைக்கிறேன். செப்டம்பர் 5 செப்டம்பர் 5 இல்ல, செப்டம்பர் 15 சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே. சோ மல்லூஸ்க்கும் அன்னைக்கு லீவு. அப்ப ஃபேமிலியா இல்ல ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் அங்கதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எடுத்தாங்க. கேரளா மட்டும் பேரு படம் ரிலீஸ் முன்னாடி 2 நாள் முன்னாடி. சண்டே சாட்டர்டே வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு படம் ரிலீஸ்னா 4 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மாதிரி, புரியுதா? 2 நாள் போகுது ப்ரோ. யாராவது அந்த வித்தவுட் வாட்டர் மார்க் அது கொஞ்சம் போஸ்டர் இருந்தா அனுப்பிவிடுங்க ப்ரோ. இந்த டெலிகிராம்ல அது ஏத்தலாம்டா வித்தவுட் வாட்டர் மார்க். அது நல்ல குவாலிட்டியா இருக்கும். இங்க வந்துட்டு கேல தான் இது அந்த எம்பில இது. ஆனா டே உண்மையிலடா வந்ததுக்கு போஸ்டர் ஒருத்தரான்னு கேட்டா நல்ல விஷயம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு போஸ்டர். நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது போஸ்டர். கேரளால ஓணமா செப்டம்பர் ஓணம் பண்டிகை வருது. அப்புறம் கோல்ட் கலந்துருவாருன்னு நினைச்சேன். கோல்ட் கலக்கல. இந்த பின்னாடி பில்டிங் பிளாஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்டர் பின்னாடி. ஆமா அல்ல அந்த துப்பாக்கி ஓப்பனிங் ஷாட்ல அது விஷுவல்ஸ்லாம் வரும் பாரு, அதான் ஞாபகம் டைட்டில் கார்டு போயிடுது. அது என்ன ரியல் லைஃப் இது மாதிரி இருக்கு அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா. அது பெஸ்ட் கேரக்டரா இருக்கும். நம்பிக்கை வந்திருக்கு. ரஷ்யா சீக்வென்ஸ் அந்த சீக்வென்ஸ் நினைக்கிறேன். ரஷ்யால இப்பதான் உக்ரைனுக்கு எங்க போகணும்னு சொன்னாங்களே.
தாய்லாந்து எடுத்தாங்க first. தாய்லாந்துல எடுத்தாங்க ஒரு சேஸ். படம் எடுத்தது அதுதான் இல்ல. அந்த ஆமா, செகண்ட் லுக். தாய்லாந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்தான்புல், ரஷ்யா, அதான் செகண்ட் லுக். சென்னை வந்து கட்டு போட்டாங்க. இஸ்தான்புல் போனாங்களா? திருவனந்தபுரம் சென்னை புரியல. லொகேஷனுக்காக போயிருக்காங்கன்னா அது செட் ஆகல. இல்ல ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேரளா நினைக்கிறாங்க. ஏய் இது இஸ்தான்புல் தான்டா. நான் தாண்டா சொன்னேன் வந்த போதே ரஷ்யான்னு இஸ்தான்புல். இல்ல இல்ல இஸ்தான்புல் தான். அதுல நிறைய ஸ்டார்லாம் இஸ்தான்புல்ல தான் இங்க பில்டிங் இதெல்லாம் இருக்கும். மசூதி பாத்துருக்கேன். மசூதியில வர ஸ்டார்லாம். மசூதி இஸ்தான்புல்ல வந்து லொகேஷன் பார்க்க எல்லாம் போனாங்க அப்ப எடுத்த இது. தாய்லாந்து இப்படி இருக்காது, இஸ்தான்புல் தான் வந்தோன்னு சொன்னேன். ரஷ்யா ஷூட்டிங் இப்பதான் போயிட்டு இருக்கு. என்கிட்ட டீசர்ல ரஷ்யா காட்ட வைப்பு. டீசர் அந்த மாதிரி இது விஷயம். பிஃபோர் மேக்கிங் போஸ்டர் இந்த இல்ல ஒரு செகண்ட் போஸ்டர் வந்துச்சு பைக், அதுதான் தாய்லாந்து. அலெக்ஸா மேல வந்து ஷேர் பண்ணீங்க. பிஃபோர் மேக்கிங் போஸ்டர் கவர்னரா இல்லடா கோபி நல்லா பண்ணானா நல்லா பண்ணுன்னு சொல்லணும், புரியுதா? சும்மா ஒருத்தன் கலாகிறதுக்கு மட்டும் 10 பேர் வருது இல்ல. இந்த இல்ல ப்ரோ, இல்ல நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலன்னு தெரியல, நல்லா தெரியுதுல, நல்லா பண்ணிருக்கான் போய் அவனை விஷ் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லவும் செய்யணும். நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானுங்க. அலெக்ஸ் இந்த கங்குவா படம் எப்படா ரிலீஸ் ஆகும்? தம்பி டயர் அப்டேட்டிங் இல்லப்பா, நீங்க அங்க போயிடலாம். ஏன்டா குறுகால மறுகால மொத்தம் படத்தை இழுக்கிறீங்க தான் படத்தை. அலெக்ஸ் சூர்யா ஃபேன் உங்ககிட்ட தான்டா அப்டேட் கேட்க முடியும். கரெக்டா தான்டா கேக்குறாங்க. பின்னாடி எஸ்கே நிக்கிறாரு. சரி இதை விட. இல்ல இப்ப போஸ்டர் எல்லாம் சூப்பர். ஆனா தமிழ் நியூ இயர் வந்துட்டு நம்ம சும்மா இருக்க போவாங்களான்னு கேட்டா டவுட்டா தான் இருக்குது. ஏதாவது அப்டேட் வரும். எந்த படமே அது எந்த படமே ஏப்ரல் 14 இன்னும் எதுவும் அப்டேட் இது பண்ணல. சண்டே வருதுன்னு நினைக்கிறேன். ரம்ஜானுக்கு அப்டேட் வரும். இல்ல ரம்ஜான் அப்டேட் வர யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் ஏப்ரல் 14 எதிர்பார்த்தோம். ஏப்ரல் 14 வந்து சண்டே வரதுனால ஏப்ரல் 14 பாட்டுலாம் இருக்காது. வேணா டீம் கிட்ட இருந்து ஒரு போட்டோ வேணா ரிலீஸ் பண்ணலாம். ஹாப்பி தமிழ் நியூ இயர் அந்த மாதிரி ஒரு கேங், அந்த டீம் போட்டோ அந்த மாதிரி. அப்ப இந்த போஸ்டர் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணி இப்ப எதுக்கு பண்ணாங்க? ரிலீஸ் டேட் போஸ்டர் ரொம்ப முக்கியம். ப்ரோ எப்பயுமே ரிலீஸ் டேட் சொல்லிட்டு தான் ப்ரோ இது பண்ணுவாங்க. படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னொன்னு இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இந்த அப்டேட் வந்து 14 விட்டுருக்கலாமே. அன்னைக்கு எதுவும் அப்டேட் இல்லன்னா இன்னைக்கே விட்டாங்க. அப்ப அன்னைக்கு ஏதாவது இருக்கலாம். 14 தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். டேய் கம்முனிரா வாய்ப்புனால பாத்துறேன். டேய் 13ஆம் தேதி மேபி ஒரு போஸ்ட் விட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு என்ன டைட்டில் அப்படின்றது வர கூட வாய்ப்பு இருக்கு. பாட்டோட பேரு இல்ல அப்டேட் இல்ல. இந்த அப்டேட் இருக்கட்டும், அடுத்த அப்டேட் வரும்போது பாத்துக்கலாம். பாட்டோட பேரை போட்டு பாட்டோட பேரை போட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன கேட்டா ஏப்ரல் 14 ஏதாவது ஒரு போஸ்டோ இல்ல ஏதாவது ஒண்ணு வர வாய்ப்பு இருக்கு. பாட்டெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் பாப்போம். இல்ல ரிலீஸ் டேட் விட்டது பெரிய விஷயம். என்ன கேட்டா ப்ரோ அது ஆக்சுவலி 16 பிப்ரவரி 2003 ப்ரோ. அந்த சீல் அடிச்சிருக்காங்கல்ல தலைக்கு மேல, அது வந்து 2003. டேய் பைத்திய என்னடா டேட்? ஏதோ ஒரு சீல் அடிச்சிருந்தா டேட்லாம் பாக்குறீங்கடா. எல்லாமே ஒரு இதுதான் வைப்பாங்க, சும்மா வைக்க மாட்டாங்க. இனிமே இல்லடா இருறேன். இல்ல போஸ்ட் இனிமே பேசிக்கா பாக்க கத்துக்க. ஏன்னா நம்ம டீடைலா பார்த்து பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். அதாவது ஒரு விஷயம் குடுக்குறாங்கன்னா அது சும்மா கொடுக்க மாட்டாங்க படத்துல எப்பயுமே. அடுத்த அப்டேட் வரைக்கும் இதைத்தான் நோண்டிக்கிட்டு இருக்கு. நாங்க நோண்டோம் மாமே. இல்லடா இல்ல நான் போஸ்ட் ரசிகர் தப்பு இல்ல. பீஸ்ட் செகண்ட் லுக்ல ஹெலிகாப்டர் இருந்துச்சு படத்துல யூஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. படத்துல வாடகைக்கு விட்டுருக்கு. போஸ்டரா பாருங்கடா. அது அர்ஜென்ட்டா ரெடி பண்ணது. இல்ல ஒரு இப்ப சீல் இதுனா அதான் நார்மலா இதை வச்சிருப்பாங்க. இவனுக்கு உடனே போயிட்டு தான் இப்ப ஒண்ணும் இல்ல, ஹாலிவுட்ல எந்தெந்த படத்தை சீல் வச்சு பண்ணிடுறான் கூகுள்ல சர்ச் பண்ணுவான். இவனுக்கு பண்ற வேலை என்னன்னு என்கிட்ட கேளுங்க. யூடியூப்ல போயிட்டு டிபி கூப்பர்னு வானுங்க. அது கதை வேற கதை. அது வந்து இவர்தான் லக்ஷ்மி ப்ரோ பண்ணதான். அது ஹைஜாக். அது பிளேன் ஹைஜாக். அது வேற கதை. நான் சொல்லல.
நல்லா வடை சுட்டானுங்க சார் அந்த டைம். அது ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ அந்த அந்த டிபி கூப்பர் ஓடிட்டு இருந்துச்சு. செகண்ட் லுக் வந்தப்போ கேமு, தேர்ட் லுக் வந்தப்போ இது என்ன செகண்ட் லுக் வெயிட் வந்தப்ப டைம் பண்றேன். மிஷின்ட்டானுங்க. டைம் மிஷின் அந்த அப்படின்னு படத்தை செகண்ட் லுக் வந்தப்ப பாப்போம். டீசர்ல கதை வந்துரும் கேட்டா டீசர்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டீசர் ட்ரைலர் வரும்போது எல்லாம் கொஞ்சமாவது கிளாரிட்டி வரும். என்ன மாதிரி என்ன மாதிரி. அப்புறம் அது வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகல, அதுவே பெரிய விஷயம். ஆனா இல்ல உண்மையிலே எதிர்பார்த்ததே வந்துட்டு கோல்டு கோப்பைன்னு கலாச்சவன் என்னடா கலாகிறன்னு நல்ல போஸ்டர் விட்டான் பாரு, மூடிட்டு இருக்கணும். ஆனா எதிர்பார்க்கல தான், வேற மாதிரி வரும் தான் நினைச்சேன். வெளியே கார்ல அந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தோம். சூப்பரா தானே ஃபாதர் லுக். ஆனா நீ தானே ஃபாதர் லுக் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபாதர் ஆமா இல்ல ப்ரோ, நான் தான் இதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அப்பா லுக் மட்டும் வச்சு ஒரு போஸ்ட் வரும்னு வாய்ப்பு இருக்குதுறான்னு நினைச்சேன். அதே மாதிரி இது அப்பா கட்டிட்டு மேபி இது ஏப்ரல் 13 வந்து பையனோட லுக்க போட்டு சாங் பேரை போட்டா எப்படி இருக்கும் இன்கேஸ். தம்பி நீங்க கற்பனை நிறுத்துங்கப்பா. கற்பனையிலே கதர்னி கற்பனையிலே ஆனா இல்லடா இல்ல ஒரு பெப்பிள் இல்ல என்ன சொல்றேன்னா நீ வெறும் சுந்தர் வச்சுக்கோ, ஓலு சுந்தர்னு வச்சுக்கோ ப்ரோ. இருங்கடா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். பெப்பி சாங் வந்துட்டு ஒன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாங் ரெடி ஆயிடுச்சு. நீ எப்பயோ சொன்னாங்க 3-4 மாசம் ஆகுது. இல்லடா டேய் இரமா செய்றேன் அந்த பாட்டு இன்னுமாடா ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அதான் வெயிட்ல இருக்கு. பாட்டுக்கோ இல்ல கிளிம்ஸ்க்கோ எல்லாம் வந்துச்சுன்னா செத்து தூக்கு போட்டு வரட்டும்டா டேய், எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்ல. இப்ப நானே வரக்கூடாதுன்றான். விடாமுயற்சி செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாடா, ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. டேய் கம்மன்னு இருங்கடா, ஏதாவது ஒண்ணு கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு அவனுங்க அவன் இல்ல செப்டம்பரே உங்களுக்கு அப்டேட்டே வராது. மதனே ஒரு சொல்லிட்டா கேனத்தனமா ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவேன். எவனாச்சுன்னு மாயவான். இல்ல மதனே செப்டம்பர் வரீங்களாடா 5ஆம் தேதி? இதுக்கு தேவையில்ல ஒண்ணுடா இல்ல மச்சான் எஸ்கே ஃபேன் கேக்குறான். எங்களுக்கு சம்பந்தம் இல்ல இப்போ ஒரு நிமிஷம். ரிலீஸ் டேட் எல்லாம் இது ஓகே. ஐமேக்ஸ் வர வாய்ப்பு தான் தெரியல. படம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டு இருக்கணும். என்ன கேட்டா ஐமேக்ஸ்க்கு ஒருத்த தான் படம். கிராபிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிளைட் இது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ லியோல ஹைனா சீன் யூஸ் பண்ணதுக்கே ஸ்டோரி ஜானரே தெரியல ப்ரோ. கண்டிப்பா இதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதான் நானும் இது பண்றேன் என்ன மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ இப்ப சில மொக்க படம்லாம் ஐமேக்ஸ் விட்டாங்க முன்னாடி. அது எந்த படம் சொல்ல விரும்பல, தமிழ்லயே விட்டாங்க. அதுக்கு இந்த படம் அதுக்கு இந்த படமே புரியுது. அதான் இல்ல ஆனா டயர் 2 ஆள் தான் ஒரு தெரியாதான் சொல்றேன். நம்ம இந்த மாதிரி இப்போ இல்ல இவ்வளவு ஃபிளைட்ல வந்து விஷுவல் இந்த மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் பேச விடுறா. ஃபிளைட்ல இந்த மாதிரி எல்லாம் விஷுவல் காட்டும் போது ஐமேக்ஸ்ல பாக்கலாம். சூப்பரா இருக்கும் கேட்டேன். டீசர் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆமா டீசர் வந்துட்டு இல்ல ப்ரோ ஐமேக்ஸ் வந்து ஃபார்மேட் வந்து ஒரு மாசம் முன்னாடி கொடுக்கணும். நண்பன்ல இந்த சீன் வரும் தெரியுமா? டேட்ல குறிச்சு வச்சுக்கோடா செப்டம்பர் 5. ஆமாண்டா அது எடுத்து போட மறந்துட்டீங்களா? போட்டாச்சு எக்ஸாக்ட்டா செப்டம்பர் 5 தானே? செப்டம்பர் நாம நண்பன் படத்துல இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, இதே நாள் மீட் பண்ணுவோம்டான்னு செப்டம்பர் 5 விஎஃப்டி அததான்டா போட்டுருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மங்காத்தா ரிலீஸ் ஆனதும் செப்டம்பர், மங்காத்தா ரிலீஸ் ஆனதும் விநாயகர் சதுர்த்திக்கு தான். சாரி ஆமா. அப்ப வெங்கட் பிரபு தான் கேட்டிருப்பான், சாரே நம்மளுக்கு ஒரு ராசியான மாசமா இது தூக்கி படுத்த விடுங்க. இது பாத்தியா இந்த நண்பன் ஒருவேளை அலெக்ஸ் அந்த பிளாஸ்டுக்கு தளபதி காரணமா இருந்தா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம் சார்ன்ற மாதிரி தான் இது. ஹீரோவா வில்லனா எப்படி அது கனெக்ட் எப்படிலாம் ஞாபகம் வரும்டா. செப்டம்பர் 5 தான் இது சொன்னது. அந்த கதைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. என்னைக்கு அந்த விக்ரம் கதையை கேட்டோமோ அதுல இருந்து அந்த பக்கமே போறது இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது கூட சொல்லல, அந்த அளவுக்கு இதா வச்சிருக்காங்க.
விஜய் சேதுபதியை காப்பாத்துறதுக்கு ஒரு ஜெயில் கைதியா போறான் உள்ள. இவனுக்கு இல்ல இங்க உட்காந்து பண்ற அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அநியாயம். நல்லா இருக்குது. ப்ரோ ஏப்ரல் 14 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோ வரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 14 வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான்டா. இல்லடா அப்ப ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வாட்டர் தான் அந்த ரொம்ப நாள் இதெல்லாம் பண்ண அர்ச்சனா மாட்டாங்க. சொல்லிச்சுல ஸ்டேஜ்ல ஏப்ரல் வரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள். இல்லடா டே அப்டேட் வரும் தான்டா சொல்றாங்க. புரியுதா? நீ வந்துட்டு கேட்டிருப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஆனா அப்டேட் வருதுன்னாங்க. இப்போ இவளையும் வெங்கட் பிரபு வந்துட்டு ஒரு சரி வெங்கட் பிரபு ஒரு வாரத்துல அப்டேட் வரும்னு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு முன்னாடியே சொன்னான். நான் இல்ல இல்ல 4 மாசம் டைம் இருக்கு. அடுத்த மாசம் மோர் தான் ஜூன்ல டீசர். இதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் சொல்லி விடுறதுக்கு வந்து அந்த ஏப்ரல் 14 தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ. அதான் நீங்க சொல்ற மாதிரி இதை ஒண்ணுன்னா தமிழ் புத்தாண்டுக்கே விட்டுடலாம். இன்னைக்கு விடணும்னு அவசியமே இல்லையே. இன்னைக்கு விட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சேர்த்து சொல்லியிருக்கலாமே. நான் ரிலீஸ் டேட் போட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் ஏப்ரல் 14 எதனா போட்டுருக்கலாம். சரி இருங்க, அவங்க ஷூட் முடிச்சுட்டு ஏதாவது மோர் அப்டேட்ஸ் கமிங் அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்க. இப்போ அங்கெல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா ஏஜிஎஸ் போட்டிருக்காங்களே ப்ரோ, கீப் அப்டேட்ஸ் கம்மிங். ஆமா ஆமா. ஆனா எப்ப கம்மிங்னு போட்டோமான்னு வாங்க. இந்த வருஷம் வேற எந்த பெரிய படம் சார்? என்னது எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த அலெக்ஸ் அந்த டி சீரிஸ் பார்த்தா அலெக்ஸ் பயமா இருக்குது. என்ன படம்? டி சீரிஸ்டா. டி சீரிஸா? இல்ல அது நம்மளுக்கு வர்றது அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, நமக்கு வாய்ப்பு பாப்போம். ஆனா ட்வீட் போட்டு வச்சிக்கிறான். இல்ல டி சீரிஸ் ஃபுல்லாவே வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. டீசர் அதுல விடுறாங்கன்னு கேட்டா அதுல விட மாட்டான். டீசர் வந்துட்டு சன் டிவில தான் விடுவாங்க, அதான் பிரச்சனை. ஆனா பாட்டு வந்துட்டு அதுல பாட்டு என்ன கேட்டா சவுத் இந்தியால சோனி மியூசிக் தான். சோனி மியூசிக்ல ஒண்ணு விட்டா அது சவுத் இந்தியால பக்காவா பரவும். மாஸ்டருங்க அந்த மாதிரி பண்ணாங்க, லியோகே அந்த மாதிரி தான். இவளை ஏன்டா பாப்போம், ரீச் போறதுதான். டி சீரிஸ் நல்லா டப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த ப்ராஜெக்ட் கே கூட மேல வருமாமே. அப்படியா? ப்ராஜெக்ட் கேன்னு ஒரு படம் இருக்கு. ப்ராஜெக்ட் கேல கல்கி தான் சொல்றாங்க ப்ரோ. அந்த படம் வரது யாருக்குமே தெரியாது ப்ரோ. கம்னு ப்ரோ அது டியூன் யாரு படம்? பிரபாஸ் படம் மாட்டா. கமல்லாம் நடிக்கிறாரு. சுத்தமா இல்ல தெரியல. அது ஸ்டார் வார்ஸ் மாதிரி நம்ம ஊருக்கு டக்குன்னு அது நல்ல அட்டெம்ப்ட் தான், ஓகே தான். பட் ஆனா நம்ம ஊருக்கு ஒட்டுமா தெரியல. பாப்போம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. டியூனையும் ஸ்டார் வார்ஸையும் கலந்து அடிச்ச மாதிரி. அப்படித்தான் சலாருக்கும் சொன்னீங்க எல்லாரும். சலாருக்கு என்னாச்சு? நான் நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட் அடுத்த கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அலெக்ஸ் ரியலி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்டா நாளைக்கு ப்ரோமோவா அதுக்கப்புறமா சாங்கா எப்படி? யாரு இல்ல யார் சொன்னா? யார் சொன்னீங்க? சொல்லிருப்பாங்க அந்த லியோ மாதிரி பண்றாங்க. சொல்லு உன் கற்பனையா இது? இல்ல மானகட்ட கற்பனை. ட்வீட் போட்றியாடா? கம்மனறா. இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டாரா தளபதி? பண்ணிட்டாரு. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ. இல்லடா அவனு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தா போதும், இன்னொன்னு பெருசா கேக்குறது வந்ததை கொண்டாடுறா, அதை விட்டுறதான் பெருசா கேக்குறது. ஒன்னு சொல்லிட்டா, சில பேர் வந்துட்டு ரிலீஸ் டேட்டே வந்துட்டு ஹீரோ இல்லாம பண்ணுவாங்க. புரியுதா? படம் எப்போ போறது கூட தெரியாது. ஹீரோ இல்லாம ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வந்திருக்கும். புரியுதா? அதுக்கு நம்மளே பரவாயில்லடா. சரி அலெக்ஸ், இவனுங்க குள்ளனுங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கங்குவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சூர்யா ஃபேன் வருவாங்களா?
இந்த பாரு செப்டம்பர் மாசம் அலெக்ஸே டயர் சூர்யா ஃபேன் அவன்டே வந்து பேசுகிறியா சூர்யா பத்தி இந்த பாரு எதுப்பா டேய் இந்த சிவகார்த்தி என்ன திட்ட டேய் வச்சிடாத தப்பா எங்கடா பேசுனேன்? செப்டம்பர் மாசம் வராங்களான்னு கேட்டேன். இல்லடா சொல்லிட்டு கிடையாதுன்னு இருந்தாங்க. ஒன்னு சொல்லிட்டா இது என்னங்க யார் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப்னு அந்த டேக் ஆமா ஆமா அதுவே தான் வந்து நிக்குது எப்ப எதுக்கு போட்டாலும். இதை போடுறானுங்க யாருங்க எப்படி அது போட்டாங்கன்னு தெரியல. எப்ப போட்டாலும் அதே தான் நிக்குது. ஆட பாவீங்களா, நானே போட்டு வச்சிருக்கேன்டா. நீ மலுமட்ட நீ போடுவ ஸ்பாம் டாக் இல்ல ஸ்பாம் டாக் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. சிபி பண்ணாதடா. எப்ப போட்டாலும் அந்த எஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு இருக்கு. சிபி பண்ணி போடுற இல்ல டைப் பண்ணி போறனால இது ஆகுது. ஆனா இந்த வேலை பண்ணவன் கையில வச்சானத்துக்கு ஸ்பாம் டாக் ஆனா இது உருவாக்குனதே வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டானுங்க. எப்படி இருந்தாலும் படம் கூட்டம் தான் போகுது. இதுக்கு அடுத்து பெரிய அப்டேட் வந்துட்டு எதுன்னு கேட்டா பாட்டு தான். எல்லாத்தையும் விட்டாரு. அக்டோபர் 31 விடாமுயற்சி என்ட்ரி. நீ என்ன பண்ற அங்க போய் பேசாத. இன்னும் 147 நாள் இருக்குடா ரிலீஸ். ஏய் என்னடா டாட் ஃபன் என்டர்டெயின்மென்ட் தான் அனுப்பி விட்டீங்க டாட். 147 நாள் 21 வாரம். டேய் இடற 4 மாசம் இருக்குதுண்ணா. அந்த பாட்டு இதான் பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிளிம்ஸ் ட்ரைலர் கரெக்டா இருக்கும். டீசர் இல்ல ட்ரைலர் ஏதோ ஒன்று தான் வரும் கண்டிப்பா. பக்காவா இப்பதான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணது கரெக்டா இருக்கு. கரெக்டா அவங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கு இல்ல ப்ரோ அவரு விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் சொன்னாரு. ஆல்ரெடி பேரலலா போயிட்டு தாங்க இருக்கு. 3 மாசம் பத்தாது எனக்கு புரியல. 3 மாசம் 4 மாசம் பத்தாது. ஆல்ரெடி அதுக்கு தேவையான அந்த ரீஏஜிங் சீன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஓல்டு கெட்ட போட அந்த சீன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா வந்தா போதும். டிஏஜிங் இல்ல எனக்கு என்னமோ இந்த சன் லுக்கோட அதான் இந்த ஓல்டு லுக் வந்துட்டு நல்லா பேசுவாங்கன்னு தோணுது. பாப்போம். அந்த கேரக்டர் தான் மெயின் கேரக்டர் மாதிரி படத்துல ஸ்கிரீன் பிரைஸ் தான் ஸ்கிரீன் எத்தனை இது கொடுத்துறான்னு தெரியல. அது பார்த்தாலே ஒரு என்ன சொல்ற ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் அந்த மாதிரி ஒரு இல்ல இது டபுள் ஆக்ஷன் ரோல் கன்ஃபார்ம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கு எத்தனை தான் டபுள் ஆக்ஷனா டபுள் ஆக்ஷன் அப்படிதான் சொன்னாங்க. அவருக்கு ஏதோ இல்ல வர்றது தெரியும் போல இருக்கு. நீங்க வேணாம் வர்றது நார்மலா வரட்டும். இல்ல வர்றது வரட்டும். ஐ பேத்தி என்ன வேலை பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கம்னு இருக்கு. நார்மலா சொல்றீங்க. நார்மலா வர்ற படத்தை சம்பந்தமே இல்லாம ஒரு ஐ பேத்துவானுங்க பேர். இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கும் நமக்கு அலெக்ஸ் நீ தான் சொன்ன இப்ப டபுள் ஆக்டிங் ஓபன் என்னடா டபுள் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அதான் அப்படியே கேட்டேன். பாப்போம் படத்துல தான் யங் கேரக்டர் எவ்வளவு நேரம் வருது. ஆனா நடுவுல வந்துட்டு ஷேவ்டு லுக் தான் அதிகமா பண்ணிருந்தாரு. அதான் இல்ல அதான் இன்னொரு லுக் இருந்தாங்களா அந்த பிரசாந்த் அந்த ப்ரோ இல்ல ஒரு விஷயம் அது இல்ல சொல்ல கூட தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திருவன்றம் அந்த ஸ்டேடியம்ல தான் திருவன்றம் தான் அந்த ஸ்டேடியம் இது பண்ணுது. ஸ்டேடியம்ல வேலை செஞ்ச ஒருத்தர் கூட வந்து ஸ்பேஸ்ல பேசினாரு. உள்ள நடந்த ஒரு விஷயம் தானே அது எல்லாரும் தெரிஞ்சதுதான் என்னன்னு தெரியல. பைக்ல வந்துட்டு டபுள் கேரக்டர் தளபதி வந்துட்டு 2 பேரும் போற மாதிரி இருக்குது. டபுள் ஆக்ஷன் கன்ஃபார்ம் 2 கேரக்டரா தான் சொல்லக்கூடாது. ஆனா அதான் பைக் ஓட்டுறது. அப்ப இவரு யாரு இந்த பிரசாந்த் பிரபுதேவா தெரியல ப்ரோ. ஒரு டைம் ஸ்குவாட்ல இந்த மாதிரி இது இந்த அதான் இந்த ஓல்டு கேரக்டர் இல்ல அவரு கூட போஸ்டர்ல ஒரு லுக் இருக்கு. ஆமா ஆமா அதான் அது தளபதி தானே. இல்ல புரியல. ஃபிளாஷ்பேக்கா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாப்போம். ஆனா டபுள் ரோல் இல்ல ப்ரோ. ஒரே ஃப்ரேம்ல டபுள் ரோல் இருக்கிறது அது கன்ஃபார்ம். ஆனா டைம் மிஷினா இல்ல அது தெரியாது. இது கேம் என்ன கேம் எனக்கு புரியல. டைம் மிஷினே இல்ல வேற ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கு. பாப்போம். கேம்னா என்ன ஜுமான்ஜி கேமா இதான் உருட்டி விட்டு ஆட போறாங்க எனக்கு புரியல. டைம் லூப் நடந்துருக்கு. இல்ல ஜுமான்ஜி வரேன் இளவாசி ஜுமான்ஜி மாதிரியே உருட்டி விட்டு உள்ள போயிட்டு என்ன அந்த மாதிரி இருக்கு. கேம் அந்த செகண்ட் லுக் போஸ்டர் பார்த்தா கேம் மாதிரி இருக்கு. கேம்க்குள்ள போய் மிஷன் முடிக்கிறது மிஷன் இல்ல ப்ரோ கோபி பிரசன்னா வந்துட்டு அதை அப்படி பண்ணனால தான் நாங்க பசங்களை கேட்டானுங்க. புரியுதா?
அது எப்படின்னு பார்ப்போம். அதுதான் அலெக்ஸ் ப்ரோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா தெரிய போகுது என்னன்னு. என்ன கதை என்ன இது செப்டம்பர் டீசர். ஓகே ப்ரோ பேசிட்டுங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். ஆனா இப்போ ப்ரோ டீசர் வந்துட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு தளபதி பர்த்டே வருதுன்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கு டீசர் இல்லனா ட்ரெய்லர் கூட வரலாம். ஆகஸ்ட் கூட ஓகே ப்ரோ. அடுத்த மாசம் படம் ரிலீஸ்னா ஆகஸ்ட் ட்ரெய்லர் விட்டா சூப்பரா இருக்கும்னு கேட்டேன். என்ன ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது தெரியுமா? எப்படியே எல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. அலெக்ஸ் மேல இது படிச்சு பாரு. பார்த்தேன். சீரிஸ் ஆர்டர். என்ன டாட் குட்டிக்கு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. டேய் கம்மனர். இன்னொன்னு இல்ல இப்போ நோட் பண்ணியா புஷ்பா ரிலீஸ் ஆன 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆன 20 டேஸ்ல வந்து ஓஜி படம் வருது போல. தெலுங்குல மட்டும் தான். அது பான் கல்யாணம் தெலுங்கு மார்க்கெட் மட்டும் தான். வேற எதுவும் இல்லை. முன்னாடி படம் ஹிட் ஆச்சுன்னா ஓஜி பேன் இந்தியா வரேன்டா. அவங்க அப்படிதான் அந்த பிளான். பேன் இந்தியா அதெல்லாம் வேற மேட்டர் இல்லடா. பான் கல்யாணம் மார்க்கெட் வந்து ஓன் ஸ்ட்ரீட் தான். புரியுதா? இன்னொன்னு நம்ம ரிலீஸ் பண்ணி 20 டேஸ்க்கு அப்புறம் அது வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 21 டேஸ் நினைக்கிறேன். 22 டேஸ் கிட்ட. நமக்கு லியோ வந்த மாதிரி அவனுக்கு அதை எதிர்பார்க்கிறானு ஓஜி. லியோ அப்போ வந்துச்சுடா நிறைய படம். ரெண்டு தெலுங்கு படம். பவன் கல்யாண ஃபேன் பேஸ் எல்லாம் அப்படிதான்டா இருக்கு. பட் நியூட்ரல்ஸ் பாக்குற கவுண்ட் வந்து இந்த மாதிரி கிடையாது. அதுதான் கூட இன்னொன்னு ஓன் ஸ்டேட் தானே. ஓன் ஸ்டேட் கேப் இருக்குதுடா. அவனுக்கு புரியுதா பக்காவா? எவனோ யாரும் வந்துட்டு அந்த சேம் டேட்ல கிளாஸுக்கு வரல. ப்ரோ யூஎஸ் ரிலீஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னுக்கே புக்கிங் ஓபன் பண்ணுவீங்க. அப்பதான் லியோண்ட இதாவது அடிக்கணும். நீங்க 2 நாளைக்கு முன்னுக்கு ஓபன். ஆமா இன்னொன்னு இல்ல ப்ரீ புக்கிங் வந்துட்டு பாப்போம். ஏன்னா அவன் வேலைக்கு போறவன் இருக்கிறான். வேலையை விட்டுட்டு ஒப்பு எடுத்துட்டு வரான் புக்கிங். இல்ல கவலையே படாத. உனக்கு செப்டம்பர் 1 ஓபன் பண்றாங்க. அப்ப லியோக்கெல்லாம் எத்தனை 2 வீக் கடைசி வீக் தான்டா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல எப்படி தான்டா பண்றாங்க? அடே உங்களோட நாட்டுக்கு பிரச்சனை இல்லடா. இங்க கண்டென்ட் கொடுக்கணும். ஒண்ணு கேளியா கொடுத்தாதான் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. தெரியும். எனக்கு அதுதான் கடுப்பாயிரும். இல்லாட்டி லியோட ரெக்கார்டு யூஎஸ்ல உடைக்கலாம். அது ஆனா இல்ல லியோ ரெக்கார்ட கண்டிப்பா ஓவர் பீஸ்ல எல்லாரும் ஹாப்பி ப்ரோ. ஏன்னா யூரோப்ல நேற்றே சொன்ன உங்களுக்கு செப்டம்பர் வந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமா செப்டம்பர் மந்த் ஓவர்சீஸ் நல்லது இருக்காங்க. அது நல்ல டேட் ப்ரோ. ஓபன் பண்ற டிக்கெட்டை வந்து கொஞ்சம் ஏரியா கண்டென்ட் அவங்கள்ட்ட சொல்லி ஏரியா வாங்கி முன்னுக்கு ஓபன் ப்ரோ. நான் சிங்கப்பூர்ல வந்துட்டு லியோ டைம்ல வந்து நான் சிங்கப்பூர்ல டிக்கெட் வந்து முன்னாடி ஓபன் பண்ண முடியாதுன்னு தியேட்டருக்காரங்க. ஒரே ஒரு தியேட்டர் மட்டும் தான் ஓபன் பண்றேன்னு சொல்லிச்சு. அந்த ஒரு தியேட்டர் திறந்த உடனே புக்கிங் ஆரம்பிச்சோடனே மற்ற தியேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர்ல கேடிஎம் கொடுக்காம ஓபன் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. கேடிஎம் வந்தாதான் நாங்க ஓபன் பண்ணுவோம். சரி பண்ணாதீங்க, டிக்கெட் விற்காது. ஆனா போன முறை லியோக்கு ஐமேக்ஸ் பார்த்தாப்பா ஐமேக்ஸை தூக்கி விட்டானு. இவங்க கண்டென்ட் கொடுத்து அவசரத்துல இல்லை ஐமேக்ஸ் புக் பண்ணு. ஆனா ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் டெலிவரி பக்காவா இருக்கும் ப்ரோ. இது வரைக்கும் 25 படம் பண்ணிருக்கோம். 24 படம் எல்லாமே கிளீனா இருந்துச்சு. அலவுட் டுடே முத கொண்டு. இது நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா ப்ரோ ஓவர்சீஸ்ல? ஆமா நம்ம சிங்கப்பூர் ஓன் ரிலீஸ் பண்றோம். மிச்ச ஏரியா எல்லாம் சேல் பண்ணியாச்சு. கல்ஃப் வந்து வேற கம்பெனி, நம்ம கிடையாது. கில்லி ரீ ரிலீஸ் அங்க சிங்கப்பூர்ல ப்ரோ. கில்லி ரீ ரிலீஸ் கில்லி ஆகுது ப்ரோ. ஐயங்கரன் பண்றாங்க. மலேசியால பண்றாங்கன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டாங்க. ஆமா வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ப்ரோ. கில்லி அதுக்கு தான் காத்தன இருக்கும். அப்படியே யூஎஸ்க்கும் போக நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல எதுக்கு அந்த ஒரு நாள் டிஃபரன்ஸ் கேட்டா எலெக்ஷன். அது ஏப்ரல் 19 எலெக்ஷன் 2020 வர்ற சனிக்கிழமை இல்ல, அதான் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை. என்ன கோலிவுட்ல செப்டம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் ஹிட் வரும் போல. என்ன அடுத்த தீபாவளிக்கு வரது போல விட்டாங்க. அரி என்னன்னா நம்ம வர்ற வரைக்கும் எவனையும் உருவிட கூடாது. ரொம்ப தப்பு. என்னென்ன படம் வருதுன்னே தெரியல. அது தங்கலான் மட்டும்தான் வருது. வேற தமிழ் படம் எதுவும் விடுற மாதிரி தெரியல. இல்ல ஏப்ரலே ஆக வேண்டியது. போஸ்ட்போன் பண்ணி மே பண்ணுவாங்க இல்ல ஜூன் பண்றோம்.
அலெக்ஸ் நம்ம படத்துக்கு முன்னுக்கே தானே கங்கு ஷூட்டிங் நடந்துச்சு. இல்லடா அது திரும்ப திரும்ப அது ரீடு ஒண்டி போகுது படம் எங்க விடுவாங்க தெரியும். அப்படி பார்த்தா எங்க படத்துக்கு பிறகுதான் அப்படி வரும் போல கங்கு. அப்படி பார்த்தா கிரேட்டஸ்ட் இல்லடா, நம்மளுக்கு இல்ல. நம்ம கோட் படத்துக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், நான் எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி விடுறது கரெக்டா இருக்குது. ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்ப்போம். ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஐமேக்ஸ் கண்டிப்பா விடணும்னு ஆசை. ஏன்னா ஃபிளைட் சீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா விஷுவல் சூப்பரா இருக்கும்னு தோணுது. அலெக்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லடா, யூஎஸ்ல எல்லாம் வந்து ஐமேக்னா நீ அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் கண்டென்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா அதான் சொல்றேன், இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுக்கணும். அது பார்ப்போம். ஆனா லியோ காட்சி பாத்தியா அந்த லியோ இந்த புக்கிங் போட்டு அப்புறம் மறுபடியும் கேன்சல். அதுதான் ப்ரோ ஆச்சு. நான் ஏர்லியா புக் பண்ணிட்டேன், பார்த்தா கேன்சல் ஆகி மெசேஜ் வருது. கடுப்பாயிட்டேன். எதுக்கும் பேக்கப் நீங்க ஷோ வச்சிருந்தேன்னா, பட் ஐமேக்ல பாக்குற வராது இல்ல. அலெக்ஸ் ஜோக்கர் பாத்தியாடா? இல்ல இன்னும் ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர் நல்லா இருக்கு. அடே 11 பாட்டாண்டா. 11 சூப்பர். பாட்லயே போகுது போல இருக்கு படம். அது என்ன மியூசிக்கல் டிராமா மாதிரியா அந்த படம்? அப்படிதான் போகுது. ஆமா. அடே என்னங்கடா இந்த டிஸ்னி படம் பாத்தா இல்ல. ஒரு நிமிஷம் ரெடி இல்ல. செப்டம்பருக்கு முன்னாடி அப்ப எந்த தமிழ் படமும் இல்லையா ப்ரோ? இவர்கிட்ட தான் இதே இந்தியன் 2 வருதுல்ல. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எந்த தமிழ் படமும் செப்டம்பருக்கு முன்னாடி பெருசா பெரிய படம் இந்தியன் இருக்கு, ராயன் இருக்கு. இந்தியன் 2 இருக்கு, விடுதலை 2 இருக்கு, அதுக்கப்புறமா தங்கலானும் கங்குவாவும் வாய்ப்பு இருக்கு. கங்குவாவும் வாய்ப்பு இருக்கு. ராயன் இருக்கு. ஜூன் ராயன் யாரு? ராயன் நம்ம வாங்கல ப்ரோ. ஓவர்சீஸ் வந்து நம்ம கிடையாது, ஐயங்காரன் தான் வாங்குவாங்க. ஓகே ஓகே. அப்ப சிவகார்த்திகேயன் படம் அமரன். அது இன்னும் 20 நாள் வரைக்கும். பெரிய படத்தை கேட்டா என்னன்னா படம் பெரிய படம் இல்ல இப்ப நான் சொல்லிக்கிறேன். நீங்க நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வேற யாரோ சொல்லிட்டு போனதுக்கு என்ன நான் சொன்னேன்னு நினைச்சு வேற பேசிட்டு கேட்ட கேள்விக்கு எதுக்கு பாப்போம் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ, சிவகார்த்திகேயன் ஐடிவிங்க வெயிட்டா வச்சிருக்காராமே, உண்மையா? தெரியாது ப்ரோ. இது சொல்லுவாங்களே இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு. ப்ரோ நான் அதை உண்மையிலே நோட்டீஸ் பண்ணேன் ப்ரோ. அந்த இமான் விஷயம் ஆன உடனே நெட்ல எங்க பார்த்தாலும் பிரின்ஸ்னு போட்டு பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஈவினிங்குள்ள அப்படியே ஃபிளட் பண்ணிட்டாங்க. இல்ல விடுங்க, ஏதாவது தேவையில்லாத சண்டையா போகுது. எல்லாருக்கும் இல்ல தெரிஞ்ச விஷயம் தான். அது நம்ம மட்டும் இது பண்ற மாதிரி தான் கிடையாது. விடுங்க பாப்போம். ஆனா இவன் ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இப்ப கோலிவுட்ல ஒரு ஹிட் படம் இல்லை, அதாவது பெரிய ஹிட் படம், ஒரு நல்ல ப்ராஃபிட்ல ஒரு ஹிட் படம் இது வரைக்கும் வரல. கேரளால பார்த்தா வந்துருச்சு, அது மலையாளம் படம்டா, தமிழ்லடா. ஒரு படம் வந்திருக்கு போலடா, அதுவும் நல்லா இருக்குனாங்க. அதுவும் மலையாள படம், ரோமன்சன் டைரக்டர். அதான் தமிழ்ல எந்த படமும் பெருசா வரல. வரதான் ஓட்டை கட்சி போயிட்டு இருக்காங்கடா. தெலுங்குல கூட ஹனுமான் பெரிய ஹிட் ஆச்சு. ஹனுமான் பெரிய ஹிட். ஆமா. புரியல. அதுக்கு பிறகு வந்த படம் ஏதாவது ஹிட் ஆனு கேட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் பெருசா இது தில்லுவே 100 கோடி ஹிட் தான். தில்லு 2. அலெக்ஸ் இந்த வெப் சீரிஸ் பாத்தியா? கொரியன் வெப் சீரிஸ் பாத்தியா? 5 hours அந்த செமையா இருக்கு. நீ கேட்கல. பிரேமலு தெரியுமா? பிரேமலு படம் கேரளா. அந்த படம் இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல வர்றாங்க, தமிழ்லயும் மலையாளத்துலயும். அலெக்ஸ் நான் சொல்ற வெப் சீரிஸ் செமையா இருக்கு, உனக்கு அனுப்புறேன் பாரு. தமிழ்லயே இருக்குடா. ஆனா ஃபர்ஸ்ட் செக்ஷன் பண்ணா இது வந்துக்குது, பாப்போம் அடுத்த வருஷம். இந்த பாரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ இதுலயே இருக்கு. ஆமா டேய், நெட்ஃபிளிக்ஸ் அங்க ஆகுது இல்ல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நெட்ஃபிளிக்ஸ் தான் போடும். ஆமா, கோல்டன் நெட்ஃபிளிக்ஸ். லியோ மாரியா டேய் அந்த போட்டோலயே போட்டுட்டானேடா. ஆமா, இன்னொன்றா நம்மளுக்கு சன் இதுனால டீசரும் சன் டிவி இதெல்லாம் தான் வரும், பாப்போம்.
சன் நல்லா ஆனா ரீச் ஆயிடுச்சு. சன் நல்லா தமிழ்ல எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஆனா டி சீரிஸ் வந்து அப்டேட் பண்ண மாட்டான், ஆனா அவனுக்கு வியூஸ் நல்லா கிடைக்கும் தானே. இன்னொன்னு நம்ம தமிழ்ல ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, இப்போ படம் 3 லாங்குவேஜ் இருக்குதா, 3 லாங்குவேஜ்ல ஒரே டைம்ல டீசர் வராது. அந்த அதான் காண்டா இருக்கும் எனக்கு. ஒன்று பேன் இண்டியாவோ இல்ல ஏதோ ஒன்று ட்ரிபிள் லாங்குவேஜ்னா ஒரே டைம்ல டீசர் விட்டதே கிடையாது இது வரைக்கும். பேசாம வார்த்தை இல்லாம மியூட் படமா விட்டா இன்னும் நல்லா இருக்கும். மியூட் இதெல்லாம் ஆனா இவ்வளவு லியோக்கே சென்சார் பண்ணலையே. எவனோ வரதான் டே பையன் அதெல்லாம் சென்சாரே பண்ணலையே. இல்லடா தமிழ்நாடு இந்த நடிகர் சங்க இதுல வந்துட்டு பார்த்தா அந்த ரூல்ஸ் இன்னும் வரல. டீசருக்கு வந்து தனி சென்சார் பண்ணி விடணும்னு ஒரு ரூல்ஸ் வரல. இன்னொன்னு இந்த படத்துல டயலாக்கே தெரியல எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா ஹரி ஹீரோனை காட்டவே மாட்டாங்கடா, அதான் மனசு கஷ்டமா இது லைட்டா. 2 ஹீரோயினுக்கு இந்த படத்துல ஒன்னாவது காட்டுங்க. ஒரு போட்டோ விடுங்களாண்டா. மீனாட்சி இல்ல படத்துல 3 ஹீரோயின், படத்துல 3 ஹீரோயின்ரா. ஆனா ஒண்ணு தனியா படத்திலே கேமியோ தான் வரப்போகுது. இல்லடா தனியான் போடுற ரோலு லைலா பண்ணான்னு லைலா அந்த ரோல் பண்ணோம். ஸ்னேகா அப்புறம் மீனாட்சி சௌதரி இந்த ரோல் தான் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு ஸ்னேகா மீனாட்சி சௌதரி. லைலா அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இல்ல ஹரி, ஒரு வேளை பிரசாந்தோட ஒய்ஃப் பிரபுதாவோட ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்குமோ வாய்ப்புகள். அரண்மனை எப்படா வருது? எத்தனை தேதி? அரண்மனை வந்துட்டு ரிலீஸ் ஆமா. அரண்மனை போகுது. ரத்தமா ரத்தனமா என்னடா என்ன படம்? இல்ல அரண்மனை எதுக்கு நீ கேக்குறன்னு தெரியும். இந்த படத்துலயாவது கொஞ்சம் ஹொரர் ஃபீலிங் இருக்குதான்னு பாக்கேன். ஹாரர்ல அதான் டீசரை பாருடா. ஹொரர்லாம் இருக்காது ப்ரோ, ஒன்லி இதுதான். இல்ல டீசர் பாரு. இல்ல லெரின் ப்ரோ, நீ இத ஹாரர்க்கா பாக்குறீங்க? யாரும் ப்ரோ என்ன பார்த்தா அப்படி தெரியும் இப்படி தெரியும். கேள்வி அதெல்லாம் அலெக்சா மாதிரி காஜி பிடிச்சவங்க இல்ல சாரு இல்ல ஓமன் படம் கான்சரிங் மாதிரி எடுத்தா பரவாயில்ல. அப்படி படத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல தமிழ்ல அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சுறேன். இது என்னைக்கு அழியும்னு தெரியல, பாப்போம். ஆனா பேய் படமே போயிடுச்சு. இப்ப லாஸ்டா ஆர்டர் ஓமன் 2 வந்துச்சு பாத்தியா? ஹரி இது பரவாயில்ல, நம்ம டைரக்டர் ஒரு ஆர்டர் படம் எடுத்தாரு, மாசங்கிற மாசல மணி. என்ன நாமளே கலாச்சிக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்படி கிடையாதுடா. வெங்கட் பிரபு ஸ்டேஜ்ல நிறைய ஒத்து பாப்புல இவளே இதே ஒத்துக்கினாரு மாச ஓட்டல. இவளே அந்த லாஸ்டா ரிலீஸ் ஆன இந்த கஸ்டடியே சொன்னாரு, தெலுங்கு ஃபார்முலானால நான் வேணுனே பண்ணது எனக்கு புரியல. அவரே இல்ல தம்பிக்கு நல்ல படம் கொடுத்துட்டு அண்ணனுக்கு செஞ்சு விட்டேன். பிரியாணி ஃபிளாப் தான்டா. மங்கத்துக்கு அப்புறம் பிரியாணி. ஆமா பிரியாணி ஃபிளாப் மாசங்கிற மாசத்துல மணி ஃபிளாப். அதுக்கப்புறம் இட்டான அது வந்துட்டு இல்ல. ஆமாண்டா ஃபிளாப்டா. சென்னை 28 வந்துட்டு நார்மலா ஒரு ஓரளவுக்கு ஒண்ணு போடும். ஆனா அவ்வளவுலாம் இல்ல, ஓரளவுக்கு ஒண்ணு. சென்னை 28 வயல அதான் சொல்றேன். 28 பார்ட் 2 தான் சொல்றேன். 28 பார்ட் 1 இல்லடா. டே சென்னை 28 பார்ட் 1 பெரிய பார்ட் 2 ஓரளவுக்கு பார்ட் 2 இல்லடா. பார்ட் 2 வந்த சிச்சுவேஷன்ல ஓரளவுக்கு ஓடிச்சு படம். பெரிய ஃபிளாப்லாம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் மாநாடு பண்ணா மாநாடுக்கு அப்புறம் 2 ஃபிளாப். கஸ்டடி அதுக்கப்புறம் இந்த முன்னாடி ஒரு படம் பண்ணாங்க. மாமா அந்த படம் இருக்குறா இல்ல ஒரு ஏ ஃபிலிம் வந்துச்சு. பார்ட்டி இல்லடா ஒரு ஏ ஃபிலிம் கொரோனாக்குள்ள வந்துச்சு. இல்ல வெங்கட் பிரபு ஒரு படம் எடுத்தாங்க. அதான்டா கொரோனா டைமுக்குள்ள வந்துச்சு ஓடிடில. இவன்டா அசோக் செல்வன் இருப்பான். அசோக் செல்வன் ஐட்டம் படம் மாதிரி ஒண்ணு. படம் பேர் மறந்துட்டேன். ஹரி ஞாபகத்தை என்ன படம் தான்? வெங்கட் பிரபு கொரோனா படம் எடுத்தாங்க. இது பார்ட்டி இல்ல ப்ரோ, கொரோனாக்குள்ள ஒண்ணு வந்துச்சு. இல்ல கஸ்டடிக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்க. கஸ்டடிக்கு முன்னாடி என்னடா ஆர்கே நகரா? இல்ல ஆர்கே நகர் அவன் அது வேற எடுத்தானா? யாரு ஹீரோனாவது சொல்லுங்கடா. இவர் அசோக் செல்வன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். இது சகலகலா இல்ல மன்மது ஏதோ மன்மதிலி அந்த படமும். அதாவது பரவாயில்ல பார்ட்டி ரிலீஸ் பண்ணுங்க. பார்ட்டி ரிலீஸ் பண்ணலாம்டா. உண்மையிலே அது ஜாலியா.
அதுலயும் 3 இயர் இருக்கு. ஆனா அது நம்ம ஆளு 3 இயர் அதுவும் மட்டும் இல்லடா ஹரி, நோட் பண்ணி 3 இயர் ஏதாவது ஒருத்தன் போட்டு விட்டுறான். டேய் கிட்ட ஸ்டார்ட் டைம்ல 3 இயர். அந்த படத்துல இருக்கிறது ஆன்டிடா, எல்லாம் 90s 80s ஹீரோயின் ஆக்டர் எல்லாம் போட்டிருக்காரு. இல்ல ஆனா கோட்ல பிளஸ் பாயிண்ட் என்ன பாக்குறேன்னா, இந்த போடுற நல்ல விஷயம் அது தமிழ்ல எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன கேட்டா இந்த 90s கிட்டு, இந்த 80s அதுக்கப்புறம் யார பிடிக்கும்? இல்லடா இந்த டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் இந்த மைக்கு மோகன் இதை சொல்றேன். இல்ல நான் நீ மீனாட்சி சுந்தரி சொல்றியாது. அது சும்மா ரோல் தான் தெரியல, கிளாமர் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பாப்போம் என்ன ரோல். பாட்டு வந்தா தெரியும்டா, ஒரு பாட்டோட சொல். இல்ல இப்படி விக்னேஷ் இருந்தாலும் ஒரு கலாய் போட்டிருக்கலாம், ஏன்னா அவரும் இல்ல என்ன போயிட்டோம். ஆனா மாவன் இல்லடா, இல்ல வெங்கட் பிரபு கை வச்சா ஒண்ணு பெருசா பண்ணுவான், இல்ல இந்த மாதிரி மாசம் மாதிரி முகப்படம் பண்ணுவான். நம்மளத பார்த்தா மாசம் மாதிரி வரும்னு தெரியல, கண்டிப்பா நல்ல படமா தான் வரும். மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை இந்த வாட்டி. இன்னொன்றா, இவன் பேட்டனே ஒண்ணு புரிஞ்சுக்க முடியாது தெரியுமா? திடீர்னு அதான் இந்த மங்காத்த மாதிரி ஏதாவது ராபரி படம் எடுப்பான், அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த சென்னை 28 இதெல்லாம் பண்ணுவான், பேய் படம்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இவனுக்கு ஒரு பேட்டனே கிடையாது, புரியுதா? பேட்டனே இது கிடையாது. இவ்வளவு டைம் லூப்லாம் கஷ்டம். என்ன கேட்டா டைம் லூப்பே புரிய வச்சிட்டான், அதான் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் வெங்கட் பிரபுல வந்து அடக்கி நம்பாலே இல்லடா, நம்பாலே மாநாட பார்த்துட்டு அதான் இவரு போன் பண்ணில பேசி பிடிச்சிருக்கு. அதான் விட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருப்பான். மாநாடுக்கு அப்புறம் தான் இது செலக்ட் ஆச்சுன்னு கேட்டா, மாநாடு பார்த்ததான் நம்ம ஆள் வந்துட்டு இது பண்ணிருக்காரு. இல்ல மாநாடே வந்துட்டு அந்த லூப் திரும்ப திரும்ப காட்டும் போது வந்துட்டு கொஞ்சம் சின்ன இது இருந்தாலும், ஆனா படம் நல்லா இருக்கும். ஆனா அப்ப இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் பூஜை, அடுத்த படத்துக்கு பூஜை நடந்துருந்தா நான் அப்படி பார்த்தேன். என்ன படம்? நம்ம அடுத்த படம் இல்ல 69. அதான்டா, அது வேற தெரியலடா. இன்னொன்னு தெரியாதா, ப்ரொடியூசர் ப்ராப்ளம்ன்றாங்க அடுத்த படத்துக்கு. அது நேற்று வளர்த்தே சொன்னானு டிவி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு மாத்திட்டு வேற கொஞ்சம் ப்ரொடியூசர் வரதா சொல்றாங்க. பாப்போம். ஆனா அதுலயே அது லாஸ்ட் படம் போது தான்டா மனசுல லைட்டா கேட்கும். சரி வரும் கைவிட மாட்டேன். பாப்போம், முதல்ல வர்ற பத்த செலிப்ரேட் பண்ணு. கில்லி ரீ ரிலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓவர்சீஸ்ல. டேய் ஓவர்சீஸ் இல்ல, ஓவர்சீஸ்ல உனக்கே கொடுப்பனா இப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? இரு பாப்போம், லேட்டு. டேய் இன்னும் 10 நாள் கூட இல்லடா. ஆமாமா பாப்போம். வர சண்டே விடுறாங்கடா டிக்கெட். இல்ல தமிழ்நாட்டுல வர சண்டே டிக்கெட் விடுறாங்க. இல்லடா ஓப்பனா சொன்னா கோட்டை விட நமக்கு கில்லிக்கு தான் முக்கியமா இருக்கு. கோட்டுக்கு முன்னாடி கில்லி தான்டா முக்கியம், அப்புறம் தானே கோட்டு வருது. அதுதான் வெறித்தனம். நிறைய பேர் கில்லி ரீரிலீஸ் தான். கில்லி வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா என்ன கேட்டா கில்லி எல்லாருக்கும் பிடிச்சி போடும், அதான் பிளஸ் பாயிண்ட். புரியுதா? விஜய் ஃபேன் மட்டும் இல்ல, கில்லி குறை சொல்லவே முடியாது. கேட்டா எல்லாருக்கும் பிடிச்சது, ஆல் டைம் ஃபேவரட். பாப்போம், வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணது நல்ல விஷயம்டா ப்ரொடியூசர். சரி நெறினே போயிட்டு சாப்பிட்டு